விடியும் வரை பேசு என்னுடைய நண்பருடைய படம். முகன் சார் எனக்கு ஒரு 7-8 வருஷமாக பழக்கம். தீண்ட படம் எடுத்த கூடுதல் வந்து ஒரு பிரமாதமான இயக்குனர். அதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கிறதுக்காக ஒரு 5-6 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு. சரி, ஏதோ கதை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணாருன்னு பார்த்தா பணம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. ஒரு 6 வருஷம் கடுமையாக உழைச்சி ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு படம் எடுத்திருக்காரு. ரொம்ப புதுசாக இருந்துச்சு கேட்குறதுக்கே. அது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இந்த இடத்துல மியூசிக் டைரக்டர் பற்றி பேசணும். பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி ஒரு இளையராஜா சாருக்கு சாங் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா வந்துருக்கு, நல்ல ஃபியூச்சர் இருக்குது, நல்லா வருவார். அப்புறம் ஹீரோ, இப்போது ஒன்றும் பெரிய ஹீரோஸ் தேவைப்படுறாங்க, இல்லாட்டி பெரிய ஹீரோஸில் அவரோட ரிசம்பிளன்ஸில் தேவைப்படுறாங்க. ஒரு பெரிய ஹீரோட ரிசம்பிளன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால் போஸ்டர் ஓட்டுனா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கூட்டம் வரும் தியேட்டருக்கு. 2 அழகான ஹீரோயின்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூட்டம் வந்துடும். அது யாரும் அவாய்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலி இந்த இடத்துல பேசுகிறது வந்து முக்கியமாக அசோக் சார் பற்றி பேசணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கைன்னு ஒரு படம், சின்ன படம், அதில் நான் மெயின் கேரக்டர் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நல்லா ஸ்வீடன்னு போகிறீங்களே, என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டேன். பெரிய ஃபினான்சியர் சார், என்ன ஒன்று வெறும் சின்ன படங்களுக்காக பணம் கொடுக்குறாரு அப்படின்னாரு. சார் சின்ன படங்களுக்கு தான் சார் பணம் தேவை, அதை கொடுக்கறதா சார் ஆள் இல்லை, கடவுள் மாதிரி சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இதே இடத்துல இதே மேடையில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பேசின விஷயம் என்னென்னா, சின்ன படங்களை யாரெல்லாம் கரம் கொடுத்து தூக்குறாங்களோ அவங்களாம் கடவுள் ரேஞ்சுக்குன்னு நான் பேசியிருக்கேன். ரீசன் நிறைய, இப்போ நான் சின்ன படங்கள் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசருடைய வேதனைகள் நமக்கு தெரியுது, நம்ம கண்கூட பார்க்குறோம். அதை போக்குறதுக்கு யார் வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க காட் மாதிரி தான் நமக்கு. ஆனால் த சேம் டைம் இப்போ ரிலீஸ் ஆன படங்கள்லையும் வந்து இப்போ பெரிய ஹீரோஸ் படங்கள் பற்றி சொல்ல விரும்பலை, பட் நல்ல படங்கள், சின்ன படங்கள்லாம் பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்கு. லாபத்தில் பெரிய லாபம். கத்திரிக்காய் வந்துட்டு 2 ரூபாய்க்கு வாங்கி 2 ரூபா 50 காசு விற்கிறதுங்கிறது ரெகுலர். இது வந்து அப்படி கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வந்து 2.5 கோடி ரூபாய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து படத்தை பண்ணிவிட்டு கரெக்டாக பிளான் இல்லாமல் லாஸ்ட்டாக விளம்பரத்துக்கு பணம் இல்லாமல் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் பாவம் மாட்டிக்கிட்டு சேர்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு யார் வந்து பணம் கொடுக்குறாங்களோ அவங்க உண்மையிலே உயர்வானவர்கள் தான். அந்த வகையில் அசோக் சார், நான் இப்போ எதுவும் படம் எதுவும் பண்ண போகல, ஐஸ்லாம் ஒன்றும் வைக்கல, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி எல்லா படங்களையும் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். சேம் டைம் விடியும் வரை பேசு வந்துட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. லைன் கேட்டேன், புதுசு, இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படமாகவும் அமைஞ்சிருக்கு. அந்த படம் பெருசாக வரும். ஆல் தி பெஸ்ட் மோகன் சார். தேங்க்யூ வெரி மச். பெரும்பாலான உதவியாளருக்கு எனக்கு தெரியும், நிக்கிலோட நண்பராக. நிக்கில் என்னுடைய ஒரு 20 வருட கால நண்பர். அந்த வழியாக உங்களுக்கு எல்லாருக்கும் அடிக்கடி அந்த ப்ரெஸ் மீட்டில் நான் பார்த்துக்கலாம். மிஸ்டர் முகன் சார் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் ஒரு படம் ஆரம்பிக்கும்பொழுது எனக்கு கன்சல்ட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு வந்து 4 சாங் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் உள்ள சாங் மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர். அதனால் கொஞ்சம் 80s மாதிரி பண்ணியிருக்கோம். எனக்கு அதே அந்த மாதிரி போடுறதுனால 80s மாதிரி பண்ணியிருக்கோம். பாட்டுக்குள்ளே வந்து பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து வேல்முருகன் ஒரு குத்து சாங் பண்ணியிருக்காங்க. பட் குத்துனா நான் குத்துவாக பண்ணல, அது ஒரு மெலடியாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த சாங் ப்ளே பண்ணல, ஒரு மெலடி சாங் தான் பண்ணியிருக்கேன். மெலடி ஆக்சுவலாக குத்துன்னு சொன்னாங்க, அது குத்து கிடையாது, மெலடி குத்து. அப்புறம் மிஸ்டர் ஹரிச்சரன் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப மெலடியான ஒரு சாங்கு, அப்படியே சூதிங்காக இருக்கும், ரொம்ப தாளாட்டுற மாதிரி இருக்கும். உங்களை கூட்டு போயிட்டு ஒரு 10 மணிக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த வேறு எங்கேயோ இருப்பீங்க. நீங்கள் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயோ இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த பண்ணியிருக்கோம். அது மெலடி என்ன தேவைப்பட்டதோ அவ்வளோதான் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆர்கனைசேஷன் போட்டு நான் ரொம்ப டம்ப் பண்ணி ஜார் பண்ணி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். அந்த சாங் நிச்சயம் ஹிட் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த 4 சாங்கில் எனக்கு நேற்று பாட்டு இருக்குது அந்த பாட்டு மட்டும் தான். பெண்மானது ஒரு பாட்டு, ஹரிச்சரன் பாட்டிருக்காங்க. அப்புறம் விஜய் சாஸ் ஒரு சூப்பர் நம்பர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஜனரஞ்சனாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்று கேட்டவுடனே ஸ்டக்குன்னு பார்த்திக்கும், அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ரீட்டா ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ரீட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக் மெலடி, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப நாள் இருக்குது. ஒரு சின்ன ஒன்று இருக்குது. இப்போ ஒரு சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் நீங்கள் பத்திரிகையாளர்கள் வந்து எல்லா படத்துக்கும் உதவி கொடுப்பீங்க. அந்த வகையில் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்பட்டு இருக்கிற காலத்தில் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஆல் ஹெல்ப் மீ. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வைதேகி. விடியும் வரை பேசும் என்னோட முதல் படம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு தேங்க் மிஸ்டர் முகன் சார், ஸ்பெஷலி ஃபார் த சாங். எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். இந்த சாங் பண்ண போதே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான்.
வந்து டெய்லி தான் சார் அந்த ஃபோட்டோ அந்த பாட்டு வந்து நீ கேட்டு பாரு அப்படி சொன்னேன். நான் கேட்ட போது நான் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆனேன்னா அந்த லிரிக்ஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிடுச்சு. சார் வந்து எனக்கு நீ வந்து இந்த சாங்கில் தான் அவ்வளோ எல்லாருக்கும் அவ்வளோ ஆசை இருக்குது. ஸோ இது நல்லா ஹோம்ஒர்க் பண்ணு, அப்போது நல்லாயிருக்கும் அப்படி சொன்னேன். ஸோ நல்லா ஹோம்ஒர்க் பண்ணேன் இந்த சாங்க்காக. நல்லா வரும், கண்டிப்பாக நல்லா வரும். இது யூத்துக்கு ஒரு ஸ்பெஷலாக மெசேஜ் அந்த மாதிரி தான் ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நன்மா சோமநாத். விடியும் வரை பேச படத்தில் கதாநாயகி நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு தந்த முகன் சாருக்கு என் முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வந்து இந்த படத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஆக்சுவலி வந்து கேரளா, ஸோ எனக்கு லாங்குவேஜ் அவ்வளோ நல்லா தெரியாது. ஸோ டைலாக்ஸ் வரும்போது எனக்கு அந்த ஃபீல் போயிடும். ஸோ அதே டேக் வாங்கி பண்ணியிருக்கேன் சார். ஆனால் கூட என்கிட்ட கோவப்படலை சார். எப்போ கரெக்டாக அது வரைக்கும் டேக் போயிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து எல்லோரும் என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, கேமராமேன் சார், அப்புறம் எல்லோரும். ஸோ என்னோடய முதல் படம் இது. ஸோ எல்லோரும் போய் பார்த்து என்னை என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். டைரக்டர் ஏபி முகன் சார் வந்து எங்கள் மாமா தான். அவருக்கு வந்து இந்த இடத்துல நன்றி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். நான் முகன் சார் ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதில் எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்ச அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நிகில் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் வந்திருக்கும் தொலைக்காட்சி மற்றும் ஊடகம், வலைதள ஊடகம் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறோம் அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள், சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் நிகில் அவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். விடியும் வரை பேசு, அதாவது என்னுடைய முதல் படம் வந்து தீண்ட அது வந்து சமூக நோக்கத்தோட ஒரு நல்ல ஒரு கருத்தாழமிக்க ஒரு படைப்பை தான் படைத்திருந்தேன். அது சரிவர அப்போ வந்து வெளிப்படுத்த என்னால் முடியல. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அது எப்படி பண்ணணும், நீங்கள் எப்போவுமே சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை தொகுத்து பண்ணுவது என்னுடைய ஒரு ஈடுபாடு. அதன் அடிப்படையில் வந்து எந்த ஒரு விஷயங்களை எடுத்தால் நம்ம வந்து ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். பொதுவாக ஒரு படைப்பாளிங்கிற வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணணும் அப்படிங்கிறதுங்கிறது சினிமா. அந்த சினிமாவுக்குள்ளே கமர்ஷியலை கலந்து எந்த ஒரு படைப்புக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வேணும். ஸோ அந்த ஒரு மெசேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு படைப்பாளி அப்படிங்க முடியும். ஏன்னா படைப்பாளிங்கிறது வந்து ஒரு ஆளுமையான ஒரு விஷயம். ஏன்னா நானும் ஒரு பத்திரிகையாளர் இருந்து தான் நான் வந்து ஒரு இயக்குனர் இருந்திருக்கேன். அப்போ ஒரு படைப்புக்கு எப்படி இருக்கணும், சும்மா சுற்றி இருக்கிற ஆட்கள்லேயே நான் பார்த்துருக்கேன். அந்த கதைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்ச் பண்ணும்போது செல்ஃபோனில் வந்து எப்படி ஒரு விஷயம் எடுக்கலாம் அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம் மட்டும் கிடச்சிது. அந்த விஷயத்தை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு நினைக்கும் போது நண்பர்கள்லாம் வந்து ஒரு சின்ன இது ஒரு டாக்குமெண்ட்ரி தான் பண்ண முடியும், கிட்டத்தட்ட 2 மணி 2-10 மணி நேரம் வந்து ஒரு செல்ஃபோனை வச்சு எப்படி பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பெரிய இது பண்ணாங்க. இல்லை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன யோசித்து நிறைய டிஸ்கஷன் பண்ணி ஒரு செல்ஃபோனுக்குள்ளே ஒரு லவ், அந்த லவ்வை வந்து சாதாரண வைக்கல, அது ஒரு ட்ரையாங்கிள் லவ்வாக பின்னி முழுக்க வந்து கதையை நேரடியாகவே பார்த்துக்க மாட்டாங்க. ஃபுல்லாக அந்த செல்ஃபோனுக்குள்ளேயே ட்ராவல் ஆகும். அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை எப்படி ஜனரஞ்சமாக கொண்டு போய் கொடுத்து கடைசியில் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதன் பிரகாரமே அந்த திரைக்கதையை அமைச்சு அது ஒரு சிறப்பாக எடுத்திருக்கோம். இப்போ 2வது எடுத்துட்டோம். இப்போது நம்மளை காப்பாற்றணும்னா அது வந்து பாடல்கள். அந்த பாடல்கள் வந்து எல்லாம் செல்ஃபோனே உள்ள மையப்படுத்தி வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கற்பனையோட இமேஜினேஷன் வேற எங்கேயும் போக முடியாது. அப்போ அந்த கதைக்குள்ளே இருக்கணும். கதையை வந்து 2 மணி நேரத்தில் வந்து நம்ம முழுக்க செல்ஃபோனை வச்சு விரைவாகவும் சொல்லிட முடியாது. அப்போ என்ன செய்யறது அப்படின்னா பாடலுக்குள்ளேயே சில கதைகள் சொல்லணும் அப்படின்னு ஒரு யுத்தியை கையாண்டு நானும் எனது நண்பருமான இசையமைப்பாளர் மோகன்ஜோட டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு பாட்டுமே வந்து நீங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக போயிடாதீங்க, அந்த கதைக்குள்ளேயே சில விஷயங்களை வந்து நம்ம உள்ளே சொல்லணும், பாடல்கள் வந்து கதையில் வந்து சொன்னாலும் பாடலும் ஒரு கதையை சொல்லிகிட்டே வரணும், அந்த மாதிரி நம்ம ஒரு மியூசிக் போடுங்க ஜி அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று போட்டு வருவார். இதே அரங்கத்தினுடைய வெளியில் நானும் நிறைய ப்ரெஸ் மீட்டிங் நடக்கும்போது அந்த நிகழ்ச்சியுடைய பார்க்கறதுக்காக வருவேன். இசைமெல்லாம் அவர் வந்துடுவார். நீங்கள்லாம் உள்ளே நடந்திருக்கும் போது வெளியில் வரும்போது ஒவ்வொரு டீனாக போட்டு வருவார்.
ஜி இது எப்படி ஜி எப்படி ஜி எப்படி இருப்பாரு. ஸோ ஒவ்வொருலையும் வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கணும். இப்போ நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கே நம்மள போயிட்டோம்னா கதையை சொல்ல முடியாது. ஒரு மற்றவங்களோட வித்தியாசப்பட்டு இருக்குன்னா நான் மறுபடியும் பழைய காலத்துக்கு போகணும் ஜி அப்படின்னா, என்ன ஜி பழையத்துக்கு போக சொல்லுங்க, இல்லை பழசுக்கும் இப்போ இருக்கிற நாகரிகத்துக்கும் இடையில ஒரு டீனை பிடிங்க அப்படின்னு சொன்னேன். அதை ரொம்ப போராடி இது பண்ணி ரொம்ப அற்புதமாக ஒரு 4 பாடல் ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காரு. நீங்கள் இந்த 2 ட்ரையில் தான் 2 பாடல் தான் பார்த்துருக்கீங்க, இன்னும் 2 வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு பாடல் வரும்போது இந்த கதைக்குள்ளேயே ஒரு என்னுடைய யுத்தியை வந்து இந்த பாடல் வரிகளுக்குள்ளேயே நான் போட்டிருக்கேன். அந்த பாடல் வரிகளே போடுகிற போது கதையும் ஒன்று சொல்லும், படத்துடைய திரைக்கதையும் ஒன்று சொல்லும். அந்த மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு அமைச்சிருக்கேன். அது படல் வந்ததுக்கப்புறம் நிச்சயம் தலைப்புள் போலவே விடிய வரை பேசக்கூடிய ஒரு படமாக அமையும். அப்புறம் அடுத்து வந்து இந்த இசையமைப்பாளர் பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா பாடல் கேட்டிருக்கீங்க, எல்லாமே உங்கள் அதிகமாக உங்கள் தெரிந்த நண்பராக தான் இருப்பார். ரெண்டாவது அவருடைய அந்த யுத்தி வந்து பின்னணி ஆர்கெஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக 4 பாட்டுமே அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. 4 பாட்டு பண்ணியாச்சு. சரி, இதுக்கு சரியான வந்து வரிகளை போடணும், வரிகளை போட்டால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அப்போ ஏற்பாடாகும் போது சரி நாங்கள் பெரிய ஆட்கள்கிட்ட போகலை, நான் கதையோடைய உள்ளேயே நானே ஊறி இருக்கேன். கதையை பற்றி நானே திங்க் பண்ணும்போது நான் எப்படி அந்த வரிகளை போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணி அதில் வந்து ஒரு பாடல் பெண்மனதுங்கிற ஒரு பாடல் அதை வந்து நான் எழுதியிருக்கேன். அது முழுக்க அந்த கதையோட பின்னணியிலேயே அந்த பாடல் வரிகள் நல்லா இருக்குன்னு சொல்லி தீர்மானித்து அது வந்து கரெக்டாக வந்து போட்டு அது பாட்டு நல்லா வந்திருக்கு. அப்படி ஒவ்வொரு பாடலுமே ஆரூர் தமிழ்நாடன், அந்த இப்போ நீங்கள் கேட்டிருந்த பாடல் யாரோ அவள் யாரோங்கிற ஒரு பாடல் வந்து ஆரூர் தமிழ்நாடன் வந்து ஒரு எழுதியிருக்கார், அவர் ஒரு பத்திரிகையாளர். அப்போ அந்த வரிகளிலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கதை உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். அதையும் ரொம்ப சிறப்பாக அவர் வந்து டியூன் போட்டிருக்காரு. அடுத்து வந்து ஏதாவது நீயாகங்கிறது ஓப்பனிங்கிறது வந்து அது வந்து ஒரு ஹீரோடைய ஒரு மாமா பொண்ணு முறை அவளோட சேர்ந்து வருகிற ஒரு பாடல் அமைப்பு. அது அந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சின்ன விஷயம், எப்படி வந்து இவன் தன்னை விட்டு எப்படி விலகி போக போகிறாங்கிற ஒரு விஷயம் ஒரு தாக்கத்தோடு சேர்ந்து அந்த பாடல்கள் இருக்கும். இந்த 4 பாடல்கள் நல்லா வந்துருச்சு, பாடல்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்துருச்சு. ஓகே, இதை எப்படி வந்து இதை நடனம் அமைக்கணும், ஒவ்வொரு வித்தியாசமும் போகக்கூடாது எப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய நண்பர் ராபர்ட்சன் அவருடைய இதில் நீங்கள் தான் பார்ட் 2 பண்ணோன்னே அவருக்கு ரொம்ப இது, ஏன்னா அவர் வந்து எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக தான் எல்லாமே ஸ்டெப்ஸை வச்சுருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு மெலடி எல்லாமே 4 மெலடி, என்ன ஜி என்ன போய் கொடுக்குறீங்க, நான் வந்து இப்படி தான் பண்ணக்கூடிய இதில் வந்து இல்லை ஜி இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்டைன் பண்ணி ஒவ்வொரு பாடல்களையும் வந்து வித்தியாசமான ஒரு நடனமைப்பு முறையை கொடுத்து இந்த கதை பின்னணியிலேயே வந்து நிறைய உள்ள செல்ஃபோனில் வச்சு இது பண்ணி ரொம்ப அற்புதமாக வந்து அவர் பண்ணியிருக்கிறார். 4 பாடலுமே அவர் பண்ணியிருக்கார், 4மே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 4மே பாடல் அவர் நடனம் வைக்கும் போது ஃபோட்டோகிராஃபி நம்ம ஒளிப்பாதலருக்கு வந்து அவருடைய என்னுடைய நண்பர் ராஜாமணி அவர்கள், அவரும் வந்து கரெக்டாக எங்கே போய் பார்க்கலன்னா அவர் ஒரு ஒளிப்பாடும் போது ஒரு விஷுவல் பேக்ட்ராப் எப்படி வேணும், லொக்கேஷன் எங்கே அப்படிங்கும்போது ஜி அதை அங்கே பண்ணலாம் ஜி, கொடைக்கானல் பண்ணலாம், இப்படி ஊட்டியில் பண்ணலாம்னு சொல்லி விவர தலங்களில் போகும்போது ஒரு பொருளாதார வசதியாக நானே இந்த படத்தோட இயக்குனராக இருக்கிறதுனால தயாரிப்பாளராக இருக்கிறதுனால அங்கெல்லாம் போக முடியாது, நிறைய நல்லா இருக்கும் இந்த பின்னணியெல்லாம் வந்து பேக்ட்ராப் காட்சி அமைப்பெல்லாம் வரும்போது பசுமையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தேடி பார்த்து அந்த பசுமை இங்கே இருக்குமான பயங்கர தேடி படித்து சென்னையிலே ஒரு இடம் நல்ல ஒரு இடத்த பிடிச்சி இது பண்ணி அதை ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு அந்த காட்சி அமைப்பு ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறாரு. நான் ஷூட்டிங்கில் போகும்போது லாஸ்ட்டு அந்த கடைசி கட்டத்தில் அவரெல்லாம் நான் பயன்படுத்திட்டேன். அவர் வந்து என்னுடைய இணை தயாரிப்பாளர் இருக்கிறார், அவருக்கு என்னுடைய நன்றி. அது மாதிரி சின்ன விஷயங்களையும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக நேர்த்தியாக ஒரு செல்ஃபோனை வச்சு ஒரு பயம் இருந்தது, ஆனால் போக போக படத்தை எடுத்து பார்க்குற போது கட் பண்ணி போடும்போது ஃபுல்லாக எல்லாமே ஒரு காமெடியாகவே ப்ளே பண்ணி கடைசியில் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்து முடிச்சிருக்கேன். படம் வெளில வந்ததுக்கப்புறம் நிச்சயம் இந்த படம் விடிய வரை பேசுங்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.